ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம வந்து கோல்டோட வீக்லி சார்ட்டில் இருக்கோம். சரியா? வீக்லி சார்ட்டில் லாஸ்ட் வீக்காக என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நல்ல ஒரு மேலே வரைக்கும் ஆல் டைம் ஹை போயிட்டு திரும்ப ஒரு புது ஆல் டைம் ஹை ஃபார்ம் பண்ணிச்சு. புது ஆல் டைம் ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஒரு நல்ல ஷார்ப்பான ட்ராப்பு. இந்த ட்ராப் வந்து எது வரைக்கும் போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சப்போர்ட் லெவல் வரைக்கும் போச்சு. 4300 லெவலுக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட போச்சு. போயிட்டு திரும்ப வந்து இப்போ வந்து மேலே போயிட்டு இருக்கு. 4377 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரியா? இது இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்க அப்படின்னா வீக்லியில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இங்கே வந்து நல்ல ஒரு பேஸு, அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஷார்ப்பான ரேலி. சரியா? ரேலி முடிச்சுட்டு திரும்ப ஒரு நார்மலான ஒரு பேஸு, திரும்ப ஒரு ரேலி. இதே இந்த ஹைக்கு போகும்போது ரிட்டர்ன் ஆகிற மாதிரி ஒரு சின்ன ரீட்ரேஸ் காட்டிட்டு ரியாக்ஷன் காட்டிட்டு திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து இப்போ அந்த ஆல் டைம் ஹை பழைய ஆல் டைம் ஹையை உடச்சி மேலே போச்சு. இப்போ மேலே போயிட்டு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி காட்டிட்டு திரும்ப வந்து இப்போ ப்ரைஸ் வந்து மேலே நோக்கி போயிட்டு இருக்கு. சரியா? இப்போ வீக்லி படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ஹை கொடுத்துச்சு. திரும்ப சப்போர்ட் ரேஞ்ச் வரைக்கும் வந்து கரெக்டான சப்போர்ட் ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துட்டு திரும்ப வந்து ரீட்ரேஸ் ஆகி மேலே போகிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கு. சரியா? சரி, ஓகே. இப்போ அடுத்த சார்ட்டில் என்ன நடக்குது வாய்ப்பு இருக்குது, என்ன நடக்குது அப்படின்றத பொறுமையாக பார்ப்போம். இப்போ வீக்லி படி நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து சார்ட் அப்படியே பொறுமையாக மேலே நோக்கி போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்தது டே டைம் ஃப்ரேம் போவோம். டே டைம் ஃப்ரேமில் வந்து டேயில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா டெய்லியும் கிட்டத்தட்ட அதே தான் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த வீக்லியில் பார்த்ததே தான். இங்கே ஒரு நல்ல ஷார்ப்பான ஒரு பேஸு கன்சாலிடேட் ஆகிட்டு. அதுக்கப்புறம் 3600லேருந்து கிளம்புனது திரும்ப 4200 4400 வரைக்கும் நிற்கவே இல்லை. மேலே ஃபுல்லாக வந்துருச்சு. வந்துட்டு திரும்ப வந்து ஒரு 4000 லெவல் வரைக்கும் கீழே போச்சு. ஒரு 3900 வரைக்கும் கீழே போச்சு. 3950 3900 வரைக்கும் கீழே போயிட்டு திரும்ப இங்கேருந்து ஒரு ஷார்ப்பான ஒரு இன்டர்னல் ட்ரெண்டாக ஓடிட்டு இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இது நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டண்டாக இருந்தது. இது வந்து இது வரைக்குமே மேபி நம்ம எதிர்பார்த்தது என்னென்னா மேபி இது வந்து ரெண்டு பாசிபிலிட்டி நடக்கலாம். ஒன்று நான் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து இது இன்டர்னலாக இந்த பை நடக்குது. ஸோ மேபி இது வரைக்கும் வந்துட்டு இங்கே இருக்குல்ல, ஏன்னா இந்த கேண்டில் வந்து லிக்விடிட்டி ஃபார்ம் ஆயிருந்தது. பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து பாருங்கள், இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு லிக்விடிட்டி கேண்டில். ஸோ வந்து நம்ம லாஸ்ட்டாக டைம் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இது வரைக்கும் வந்துட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டு திரும்ப ப்ரைஸ் வந்து கீழே வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு பாசிபிலிட்டி. இல்லை அப்படின்னா இதே போல் இது போயிட்டு திரும்ப இங்கே லிக்விடிட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் இன்னும் மேலே ஹை வச்சு திரும்ப அப்படியே நேராக கீழே போகலாம் அப்படின்ற பாசிபிலிட்டி நம்ம ரெண்டு பாசிபிலிட்டி பார்த்துருந்தோம். சரியா? நம்மளுடைய பழைய வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ரெண்டு பாசிபிலிட்டியுமே சொல்லியிருந்தேன். சரியா? இது வந்து இங்கேருந்து வந்து ரிட்டர்ன் ஆகிடுச்சு, இங்கேருந்து வந்து ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னா இது வந்து ட்ராப் மாடலு. அப்படி இல்லை இது வந்து இதை உடச்சி மேலே போயிட்டு புது ஹை வச்சுட்டு திரும்ப கீழே வந்துச்சுன்னா இது வந்து ரேலி இப்படி ஃபார்ம் ஆகிறது பேஸு, திரும்ப வந்து ட்ராப் அப்படின்ற இது ஃபார்ம் ஆகலாம், அப்படின்ற ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். சரியா? அதே போல் இப்போ வந்து இது ரெண்டாவது ஸ்ட்ரக்சர், அதாவது அந்த ரேலி பேஸ் ட்ராப் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணுற மாதிரி தெரியுது. பட் வந்து எப்போ வந்து அந்த திரும்ப வந்து ட்ராப் ஆகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா இங்கே ஏதாவது நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் நடக்கணும், ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். இப்படி மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்து இப்படி பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்து இப்படி போட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா இது வந்து திரும்ப ட்ராப்புக்கு வருதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் நம்ம டேரெக்டாக ட்ராப் ஆகணும் எதிர்பார்க்க முடியாது. இங்கே என்ன நடக்குது, இந்த இடத்துக்கிட்ட என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு தான் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து இதுக்கு மேலே போகாமல் இதுக்கு கீழே அப்படியே பொறுமையாக கீழே வந்துருச்சு அப்படின்னா நம்ம எதிர்பார்த்தபடி ரேலி பேஸு ட்ராப் அப்படின்ற ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து திரும்ப வந்து இங்கேருந்து வந்து ஒரு இதை பேஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு ரேலி திரும்ப இது ரேலி பேஸ் திரும்ப ஒரு ரேலி கூட ஃபார்ம் பண்ணலாம். சரியா? மார்க்கெட்டில் எல்லாமே பாசிபிள் தான். ஸோ நமக்கு வந்து இப்போதைக்கு என்ன நடக்குது, மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றத மார்க்கெட்டு கூட போகிறோம். நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இங்கே தான் வரும் நம்ம எதிர்பார்க்க போகிறதில்ல. மார்க்கெட்டில் என்ன நடக்குதோ மார்க்கெட் கூடயே நம்ம போகிறோம். மார்க்கெட் பை ஆனால் பை பண்ண போகிறோம், மார்க்கெட் செல் ஆனால் செல் ஆக போகிறோம். நம்ம ஸ்ட்ராட்டஜி படி வந்ததுன்னா ட்ரேட் எடுக்க போகிறோம், இல்லைனா நோ ட்ரேட், ஜஸ்ட் சிம்பிளி வெயிட் பண்ண போகிறோம். தட்ஸ் ஆல். ஓகே, சரி, ஓகே. அடுத்தது வந்து 4 ஹவரில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா?
4 ஹவரில் போய் பார்த்தோம் அப்படின்னா 4 ஹவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கு. சரியா, நம்ம இங்கே ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். நான் மேலே ஆக்சுவலி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தேன், பட் அதை எடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து கீழே இருக்கும்போது சார்ட் வந்து சப்போர்ட்டில் போகும்போது பையில் போகும்போது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கீழே இருக்கிற இதுதான் சப்போர்ட் தான் இம்பார்ட்டன்ட். மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி வேணாலும் போகலாம், மேலேயும் போகலாம் கீழே வரலாம். ஆக்சுவலி இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்ணுது. சரியா, இப்போ இங்கேருந்து வரைஞ்சிங்க அப்படின்னா இது வரைக்கும் போய் இதை வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னு அர்த்தம். சரியா, நமக்கு வந்து 2 சப்போர்ட் தேவை. ஒரு ஸ்ட்ரக்சர் வரைகிறதுக்கு 2 சப்போர்ட் தேவை. நம்மளுடைய வரைஞ்சிருந்தேன், பட் இந்த இது வந்து இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக 3 இழுத்து நம்ம வரைய முடியாது. ஸோ அதனால் வந்து நான் மேலே இருக்கிற இதை வந்து எடுத்துட்டேன். சரியா, நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கீழே இருக்கிற இந்த சப்போர்ட் லைன் தான் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த சப்போர்ட் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் அது மட்டும் நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் படி பார்த்தோம் அப்படின்னாலே ஓகே, கிட்டத்தட்ட இன்னும் கூட இந்த ஸ்ட்ரக்சர் படி பார்த்தா இன்னும் கூட இந்த ப்ரைஸ் வந்து இங்கே என்ன நடக்கலாம் அப்படின்னா இது வரைக்கும் திரும்ப வந்துட்டு கூட ப்ரைஸ் இங்கே இந்த இதே சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப பொறுமையாக மேலே போக வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஏன்னா அப்படின்னா இது நான் சொல்லியிருக்கேன், இந்த லெவல் வந்து கிட்டத்தட்ட ஒரு மந்த்லி ஜோனில் ஒரு சப்போர்ட். இங்கே வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இது வரைக்கும் கோல்டில் ஃபார்ம் ஆன எல்லா ஃபேர் வேல்யூ கேப்பையுமே வந்து அது கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு தான் மேலே போயிருக்கு. ஈவன் இந்த இதுக்கு உட்பட எல்லாமே வந்து கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு தான் போயிருக்கு. சரியா, இந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி தான் மேலே போயிருக்கு. ஸோ திரும்பவும் வந்து இங்கேருந்து வந்து மேபி இது வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து இதை எடுத்துகிட்டு இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு இல்லைனா இது வரைக்கும் ஒரு விக் வச்சு இந்த லெவலை டச் பண்ணிவிட்டு திரும்ப மேலே கொஞ்ச நாளைக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் இருக்குது. சரியா, ஸோ அதுக்கான ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. சரியா, இன்னொரு விஷயம் கவனிக்கணும், இதில் வந்து நமக்கு அன்னைக்கு உருவான கேண்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல லிக்விடிட்டி கேண்டில்ஸ், எல்லாமே இன்ஸ்டியூஷன் கேண்டில்ஸ் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இன்ஸ்டியூஷன் கேண்டில்ஸு. ஸோ இது எல்லாமே லிக்விடிட்டி அப்படியே இருக்குது. இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா இந்த ஃபஸ்ட்டு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு ப்ரைஸு இந்த இடத்துக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு ஆர்டர் பிளாக்ஸை எடுத்துகிட்டு திரும்ப கீழே வந்திருக்கு. திரும்ப மேலே போகும்போது இங்கே இருக்கிற இந்த இந்த கேண்டில் வந்து இன்ஸ்டியூஷன் கேண்டில். நம்ம வந்து நான் காலையில் ஒரு ட்ரேடு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருந்தேன், ஒரு ஸ்ட்ரக்சர் படி அனலைஸ் படி போட்டிருந்தேன் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்ட்ரக்சருக்கான எக்ஸாம்பிள் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகி பாருங்க. இது வந்து சப்போர்ட் ஏரியா. இந்த ஒரு நிமிஷம் வருங்க. நான் காலையில் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பேசிக் மெக்கானிசம் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஆல் டைம் ஹைக்கு போயிடுச்சு. சரியா, ப்ரைஸ் வந்து ஆல் டைம் ஹைக்கு போயிடுச்சு. ப்ரைஸ் வந்து நிமிஷம் ப்ரைஸ் வந்து நல்ல ஹைக்கு போயிடுச்சு. இங்கேருந்து செல் ஆகும்னு தெரியும், ஏன்னா இது ஆல் டைம் ஹை. ஏற்கனவே இந்த ஆல் டைம் ஹையை உடச்சி ப்ரைஸ் இப்போ மேலே போயிருக்கு. ஸோ வந்து நம்ம செல்லர்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், இது வந்து எப்போ வேணாலும் செல் ஆகும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணுவோம். சரியா, எப்போ வேணாலும் செல் ஆகும் தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். நம்ம ப்ரீடர் ட்ரேடர்ஸில் வந்து என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா ஆல் டைம் ஹையை உடச்சி போயிடுச்சு, ஸோ வந்து எந்த நேரம் வேணாலும் செல் ஆகலாம் அப்படின்ட்டு நம்ம மேபி இங்கே இருந்தே நம்ம செல் எடுக்க ஆரம்பிச்சிருப்போம். இங்கே செல் எடுப்போம், இங்கே செல் எடுப்போம். பார்த்தீங்கன்னா இதை உடச்சிட்டு நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே போயிடுச்சு. இங்கே எதுவுமே திரும்பவே இல்லை, இந்த இடத்துக்கிட்ட திரும்பவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 4560 வரைக்குமே கிட்டத்தட்ட திரும்பவே இல்லை. சரியா, இந்த இடத்துல மாட்டோம் எல்லாருமே வந்து ஃபுல்லாக பை தான். இந்த எவ்வளோ தூரம் போகும் நமக்கு தெரியாது, அதனால் நம்ம அவ்வளோ சீக்கிரம் என்டர் ஆகிருக்க மாட்டோம். சரியா, அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு திரும்ப ஒரு சின்ன ரிஜெக்ஷன் காட்டுது. இங்கே வந்து ரிஜெக்ஷன் காட்டுது. ஸோ வந்து ரீட்டைல் ட்ரேடர் வந்து இங்கே என்ட்ரு ஆகும். இங்கே என்ட்ரு ஆகி ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வைப்போம். சரியா, ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆன பிறகு இங்கே வச்சுருப்போம். திரும்ப வந்து இந்த இடத்துக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து பை திரும்புற மாதிரி காட்டுறப்போ இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப பை திரும்புதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்கே பை பண்ணுவாங்க. சரியா, இங்கே பை பண்ணியிருப்பாங்க, இங்கே செல் பண்ணியிருப்பாங்க, எஸ்எல் வச்சுருப்பாங்க, இங்கே பை பண்ண எஸ்எல் வச்சுருப்பாங்க, இங்கே வச்சுருப்பாங்க. இங்கே பை பண்ணவங்க எஸ்எல் வந்து மேபி இங்கே வச்சுருந்துருப்பாங்க, ஒரு கொஞ்சம் ஒரு இந்த கேண்டலோட ஹை லோவில் வச்சுருப்பாங்க. சரியா, இந்த கேண்டலோட வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ செல்லரோட எஸ்எல்லும் ஹிட் ஆகிடுச்சு. இப்போ பையர்ஸ் புதுசாக என்ட்ரு ஆயிருக்காங்க, பையர்ஸோட எஸ்எல் இங்கே இருக்குது. திரும்ப மேலே போகிற மாதிரி கொண்டு போயிட்டு திரும்ப வந்து பையர்ஸோட எஸ்எல்லும் ஹிட் பண்ணியாச்சு. சரியா, இங்கே போட்டிருந்த பையர்ஸோட எஸ்எல்லும் ஹிட் பண்ணியாச்சு. ஸோ மோஸ்ட்லி இங்கே இருந்த லிட்ரேட்டட் பாதி பேர் காலி. சரியா, இப்போ வந்து மார்க்கெட் எந்த டேரக்ஷனில் போகுமே தெரியாமல் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அடுத்த கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். திரும்ப மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கேப் அப்போட ஓப்பன் ஆகி திரும்ப வந்து மேலே போயிடுச்சு. மேலே போயிட்டு
இப்போ நம்ம என்ன எதிர்பார்ப்போம், சரி இது இந்த ஹையும் உடச்சி மேலே போகுது ப்ரைஸு, ஸோ கண்டிப்பாக இன்னும் மேலே தான் போகுது அப்படின்னு தான் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். சரியா? ஏன்னா 4 ஹவரில் கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் பாருங்கள், இந்த 4 8 12 ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக மேலே தான் போகுது. நல்லா மேலே மட்டும் தான் காட்டுது. கீழே ரிஜெக்ட் ஆகிறதுக்கான ஒரு இதுவே காட்டல, சிக்னலே காட்டல. ஸோ நம்ம ரீட்டைல் டேட்டாவில் என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம் அப்படின்னா, திரும்ப பை ஆக போகுது, திரும்ப மேலே போக போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். சரியா? நல்லா மேலே போயிட்டு ஓகே ஒரு ஷார்ப்பான ட்ராப் கொடுத்தது. இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் ஷார்ப்பான ட்ராப்பு திங்கக்கிழமை, திங்கக்கிழமை நான் அந்த ட்ரேடு லாஸ் ஆனேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் நான் இந்த இதெல்லாமே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி திங்கக்கிழமை ஆரம்பிச்சு, இந்த வாரம் திங்கக்கிழமை ஆரம்பித்த உடனே மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் மேலே 100 பாயிண்ட் கீழே ஃபுல்லாக லிக்விடிட்டி, இங்கே மேலே இருக்க லிக்விடிட்டி கீழே இருக்க லிக்விடிட்டி எல்லாத்தையும் எடுத்துருச்சு. ஃபுல்லாக ஒரு இன்ஸ்டியூஷன் கடையில் மார்னிங் ஓப்பன் ஆன உடனே நடந்துச்சு, ஏஷியன் செக்ஷன்லேயே நடந்துச்சு. சரியா? நான் அந்த வீடியோ தெளிவாக போட்டிருந்தேன். நான் அன்றைக்கி ஃபுல்லாக ட்ரேடுக்கு வெயிட் பண்ணி இந்த இடம் வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஓகேவா? இங்கேருந்து ஒரு நல்ல ஹை வந்திருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஹையர் லோ. சரியா? இது ஒரு ஹையர் லோ, திரும்ப வந்து இது ஒரு ஹையர் லோ, திரும்ப ஸ்ட்ரக்சர் மேலே போயிட்டு இந்த ஹையர் லோவை உடச்சி கீழே வந்துருச்சு. இந்த ஹையர் லோ உடச்சி கீழே வந்துருச்சு. சரியா? இது வரைக்கும் வந்துட்டு விக்கு வச்சுட்டு திரும்ப ப்ரைஸ் மேலே போகிற மாதிரி காட்டுச்சு. அன்னைக்கு வந்து இந்த கேண்டில் வந்து க்ரீன் கலர் தான் காட்டுச்சு. இன்றைக்கி நமக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு ரெட் கலரில் இது க்ரீன் இது செல் கேண்டிலாக மாறி இருக்கு. அன்னைக்கு வந்து இது பைக் கேண்டில் தான் இருந்தது, உருவாக்கும் போது இது பைக் கேண்டில் தான் இருந்தது. நான் இன்னும் ஒரு டைம் ஃப்ரேம் கீழே போனேன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதில் வந்து ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் நடந்துகிட்டே இருந்தது. அன்னைக்கு ஃபுல்லாகவே மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் போவோம். அன்னைக்கு 30 மினிட்ஸ் கேண்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லாக பார்த்தீங்க எவ்வளோ ரிஜெக்ஷன் பாருங்கள். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து கீழே போகிறதுக்கான எந்த சிக்னேச்சர் எந்த அறிகுறியுமே காட்டலை. சரியா? ஏன்னா வந்து இந்த இடம் நமக்கு லாஸ்ட்டு ஒரு ஹையர் லோ, நம்ம ஸ்ட்ரக்சர் படி ஒரு வாட்டி வந்து ப்ரைஸ் வந்து ஹையர் லோ உடச்சிது அப்படின்னா திரும்ப வந்து ஒரு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வரணும். நான் அன்றைக்கி எதிர்பார்த்த மூமெண்ட் இதுதான். நான் வந்து கீழே போகும்னு தெரியும் எனக்கு, பட் ஸ்ட்ரக்சர் படி ஒரு வாட்டி கீழே போச்சு அப்படின்னா திரும்ப வந்து மேலே போயிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிட்டு தான் வரணும். பட் அன்றைக்கி வந்து ஏன் வரல அப்படின்னா அதுக்கு வந்து நான் ரீசன் சொல்கிறேன். இப்போ நான் காலையில் போட்டிருந்த ஸ்ட்ரக்சர் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு புரியும். இது வந்து ஸ்ட்ரக்சர் படி இப்படி போயிட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு தான் வரணும். பட் எல்லா டைமும் அப்படி வரணும் அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிறது, ஐயோ பையர்ஸ் வந்து இங்கே லிக்விடிட்டி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம அங்கே போயிட்டு வரணுமே அப்படின்றதுக்காக, அதுக்காக கிடையாது. அவங்களுக்கு தேவையான லிக்விடிட்டி வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா, ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே அவங்க ஏகப்பட்ட லிக்விடிட்டி எடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த மூமெண்ட்லாம் ஏகப்பட்ட பேர் காலியாக இருப்போம். பை செல்லு என்ன நடக்குதுன்னே தெரியாது. என்ட்ராவன ஃபுல்லாகவே பாதியில் க்ளோஸ் ஆகிட்டு பாதியில் க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ அவங்களுக்கு தேவை வந்து நம்ம பை பண்ணால் அவங்க செல்லு என்ட்ரி வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. சரியா? அவங்க என்ட்ரு ஆகிறதுக்கு தேவையான அக்குமுலேஷனுக்கு தேவையான மூமெண்ட்டை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம கன்ஃபியூஷனில் எல்லாமே பை பண்ணி செல் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணுறது நம்ம நினைப்போம், நம்ம க்ளோஸ் பண்ணி ஒன்றும் நம்ம $2 $1 க்ளோஸ் பண்ணுறோன்னு நினைப்போம் நம்ம. ஆனால் நம்ம பை பண்ணுற செல் பண்ணுற ஒரு ஆர்டரும் அவங்க மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிறதுக்கான ஒரு டிக்கெட் மாதிரி. அவங்களுக்கு தேவையான அக்குமுலேஷனை அவங்க முடிச்சுட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு போதுமான அக்குமுலேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க ஷார்ப்பாக அவங்க எங்கே போகணும்னு நினைக்கிறாங்களோ டேரெக்டாக ஒரே இறக்கிட்டு போயிடுவாங்க. சரியா? இதுதான் மார்க்கெட்டில் நடந்தது. சரி, ஓகே. அன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கரெக்டான சப்போர்ட் எடுத்துருச்சு, திரும்ப மேலே போகிறதுக்கான சிக்னல் காட்டுது. இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா. ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து 2 வாட்டி இந்த இடத்துக்கிட்ட சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ வந்து இது நல்ல சப்போர்ட் ஏரியா. காலையிலேருந்து ப்ரைஸு கிட்டத்தட்ட அன்னைக்கு ஏஷியன் ட்ரேட் முடிஞ்சு நியூயார்க் ட்ரேட் வரைக்குமே வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. இந்த இடத்துக்கிட்டே ரிஜெக்ட் ஆகிற மாதிரி திரும்ப பை ஆகிற மாதிரி செல் ஆகிற மாதிரி திரும்ப பை ஆகுது செல் ஆகுது. மூவ்மெண்ட்டே இல்லை. சரியா? வேல்யூ வருது, மூவ்மெண்ட் இல்லை. இங்கேயும் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட்டு. கிட்டத்தட்ட இந்த இதை உடச்சி லிக்விடிட்டி எடுத்துருச்சு. இங்கே லிக்விடிட்டி கொடுத்துச்சு, இங்கே ஒரு லிக்விடிட்டி கிராப் பண்ணாங்க. திரும்ப வந்து மூமெண்டம் ஸ்டார்ட் ஆச்சு, பை ஆகிற மாதிரி மூமெண்டம் ஸ்டார்ட் ஆச்சு. திரும்ப கீழே வந்து இங்கே போட்டிருந்த ஆர்டரையும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஸோ வந்து ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரக்சர் படி அன்றைக்கி என்ன ஆகிருக்கணும், கண்டிப்பாக மேலே தான் போயிருக்கணும். ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி கண்டிப்பாக மேலே தான் போயிருக்கணும், இது வரைக்கும் போயிட்டு தான் வந்திருக்கணும். ஆனால் அப்படி நடக்கலை. ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த இது புரியல அப்படின்னா நம்ம ஸ்ட்ரக்சர் படி உட்காந்துக்கிட்டு ஐயோ இங்கே ஏன் போகல, நம்ம போயிருக்கணுமே, போகாமல் இருக்குது, இங்கே பை ஆகணுமே, ஏன் செல்லாச்சு நம்ம வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். சரியா? ஆனால் வந்து அவங்களுக்கு தேவையான லிக்விடிட்டி முடிஞ்ச உடனே அவங்க டைரெக்டாக அவங்க போக வேண்டிய மூமெண்ட்டில் அவங்க போயிட்டு திரும்ப வந்து மேலே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சரியா?
ஸோ இதுக்கு தான் சொல்கிறேன், வெறும் ஸ்ட்ரக்சரை வந்து பிளைண்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, வெறும் கேண்டில்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னா, நமக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்குது ஏன் நடக்குது நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு பின்னாடி மார்க்கெட்டு மூவ் ஆகிறது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு தேவையான லிக்விடிட்டி உருவாக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அதே போல் ஒரு புரோக்கர், நமக்கு ஆத்தரைஸ் புரோக்கர் வந்து நமக்கு கொடுக்குற, இப்போ நம்ம இந்த இடத்துல செல் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க நம்மளை பை பண்ண வச்சுருப்பாங்க. சரியா? இங்கே இருந்து பை பண்ண செல் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். இப்போ நம்ம செல் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு நம்ம செல் பண்ணணும் அப்படின்னா இன்னொருத்தர் நமக்கு கொடுத்தா தான் நம்ம செல் பண்ண முடியும். சரியா? ஒருத்தர் நம்ம கிட்டேருந்து ஒருத்தர் பை பண்ணணும், அப்போ தான் நம்ம செல் பண்ண முடியும். நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னா இன்னொருத்தர் நம்மக்கிட்ட பை பண்ணணும், நம்ம பை பண்ணணும் அப்படின்னா இன்னொருத்தர் நம்மக்கிட்ட செல் பண்ணணும். ஸோ மார்க்கெட்டில் வந்து நம்ம செல் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ வந்து நமக்கு புரோக்கர்ஸ் வந்து லிக்விடிட்டி கொடுத்தாங்க. சரியா? லிக்விடிட்டி கொடுத்து 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 எப்படி பொறுமையாக நம்ம இங்கே இது வரைக்கும் அவங்க இதை முடிச்சுட்டு அவங்க லிக்விடிட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து ப்ரைஸை வந்து அவங்க அப்படியே பொறுமையாக மூவ் பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க. லிக்விடிட்டி இதில் இன்ஸ்டியூஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்டர் ஆகிட்டு அவங்களுக்கு தேவையான லிக்விடிட்டி இருந்த உடனே கிடைச்ச உடனே டைரெக்டாக மூவ்மெண்ட்டை கீழே ஷார்ப்பாக கொண்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் மார்க்கெட்டு நிற்கவே இல்லை, ஒரே ஸ்ட்ரைட்டு அடின்னு அடிச்சுட்டு கீழே போயிடுச்சு. சரியா? சரி, ஓகே. இப்போ வந்துட்டு ஒரு மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கடைசியாக பார்த்தபடி திங்கக்கிழமை வந்து ப்ரைஸ் வந்து ஷார்ப்பாக கீழே இறங்குச்சு. நம்ம சப்போர்ட் ஏரியாவில் நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சப்போர்ட் ஏரியா இது வரைக்கும் அந்த இறங்குச்சு. நான் அன்றைக்கி திங்கக்கிழமையே நான் அன்றைக்கி அந்த வீடியோ போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அந்த லாஸ் ஆகி இந்த வீடியோ போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக இந்த ஜோனு அப்படி இல்லைன்னா இந்த ஜோனையும் வந்து டச் பண்ணிச்சு அப்படின்னா திரும்ப வந்து கண்டிப்பாக மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? அடுத்து இந்த ஜோனை அன்றைக்கி அடுத்த நாள் இந்த ஜோன் எடுத்துருச்சு. இந்த ஜோன் எடுத்துகிட்டு இப்போ மேலே போயிட்டுருக்கு. சரியா? திரும்ப வந்து இங்கேருந்து இங்கே லிக்விடிட்டி இருக்குது தான். சரியா? இந்த இடம் ஃபுல்லாகவே லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப இந்த இங்கே பை போட்டிருந்தவங்க லிக்விடிட்டி இப்போ இதையும் எடுத்துகிட்டு ஆர்டர்ஸையும் எடுத்துகிட்டு ப்ரைஸ் கரெக்டான சப்போர்ட் ரேஞ்சை உடச்சிட்டு, ஏன்னா இது வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ரீட்ரேஸ் ஏரியான்னு சொல்லி நான் அதுக்காக ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு அடுத்த நாள் ப்ரைஸ் வந்து பொறுமையாக அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. சரியா? இடையில நேற்று வந்து மார்க்கெட் லீவு, ஸோ அதனால் பெருசாக மூவ்மெண்ட் இருந்திருக்காது. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை லாஸ்ட் நாள். சரியா? ஸோ திங்களும் வெள்ளியும் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் படி மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணபடி மூவ் ஆகாது. ஏன் அப்படின்னா வந்து திங்களும் வெள்ளியும் வந்து திங்கக்கிழமை வந்து மார்க்கெட்டில் வந்து ஆர்டர்ஸ் வந்து புது ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ண பார்ப்பாங்க. சரியா? ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து என்ன பண்ணுவாங்க, புது ஆர்டர்ஸ் வந்து நிறையா ப்ளேஸ் பண்ணுவாங்க திங்கக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்ஷியலாக வந்து ஏற்கனவே இருந்த ஆர்டரை ப்ராஃபிட்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு தெரிஞ்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஷஃபிள் பண்ணி வைப்பாங்க. அதாவது பை ஆர்டர்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா பை ஆர்டர்ஸை குறைச்சிட்டு செல் ஆர்டர்ஸ் இனிஷியேட் பண்ணி வைக்கிறது, இல்லை செல் ஆர்டர்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா செல் ஆர்டர்ஸை குறைச்சிட்டு பை ஆர்டர்ஸ் வந்து இது பண்ணி வைக்கிறது அப்படின்ற அந்த அது என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் ஆர்டர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஓஏ சேஞ்ச் சொல்லுவாங்கள்ல, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஸோ திங்களும் வெள்ளியும் வந்து கொஞ்சம் அந்த இது நடக்கிறதுனால கொஞ்சம் நம்ம ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப சேஃபு. சரியா? செவ்வாய் டு வியாழன் வந்து திங்கக்கிழமை என்ன மார்க்கெட்டு நமக்கு அந்த ஒரு ஹை லோ கொடுக்குதோ அதை ஃபாலோ பண்ணி பிஃபோர் வீக்கில் என்ன நடந்திருக்கோ அந்த லோவை ஹையும் மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா செவ்வாய் டு வியாழன் வந்து ஒரு 4 நாள் நல்ல தரமாக வந்து ட்ரேட் பண்ணலாம். திங்களும் வெள்ளியை வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே போல் வெள்ளிக்கிழமை நைட்டு ஹோல்ட் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா இப்போ லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈவன் வந்து நீங்கள் கரெக்டான டைரக்ஷனில் ஹோல்ட் பண்ணியிருந்தாலுமே வந்து உங்கள் ஸ்டாப்லாஸ் கிட்ட இருக்கு. ஏன்னா 100 பாயிண்ட் கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் மேலே கீழே யாருமே வந்து 100 பாயிண்ட் மேலே கீழே போகும்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ் போட்டு வைக்க முடியாது, போட்டு வச்சிருக்கவும் மாட்டோம். ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்டில் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் வந்து ஓப்பன் நைட்டு அதாவது ஓவர் நைட் அதாவது மண்டே அதாவது எஸ்பெஷலி என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரைடே டு மண்டே ஓப்பன் ஆகிற டைமில் நம்ம ஆர்டர்ஸை விட்டு வைக்கிறதும் நல்லது கிடையாது. ஸோ வெள்ளிக்கிழமை நம்ம ட்ரேட் பண்ணுறதும் ஒரு சேஃபான இது கிடையாது. சரியா? சரி, ஓகே. இதில் வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா இப்போதைய ஸ்ட்ரக்சர் படி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல பையில் தான் போயிட்டுருக்கு. ஓகே. இங்கே கீழே ஏதாவது லிக்விடிட்டி விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னா 4 ஹவர் படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அழகாக போச்சு, திரும்ப வந்து இங்கே இருக்க லிக்விடிட்டியும் எடுத்துருச்சு. ஸோ இந்த இடத்துக்கிட்ட இன்வேல்யூ லிக்விடிட்டி இப்போதைக்கு மார்க்கெட்டில் இந்த இடத்துல 4 ஹவர் படி இங்கே லிக்விடிட்டி இல்லை. ஸோ மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு.
ஸோ இங்கேருந்து திரும்புறதுக்கான சிக்னலும் காட்டலை. ஸோ மேபி என்ன பண்ணலாம், இந்த இது வரைக்கும் போயிட்டு இதில் இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டு இது வரைக்கும் எடுத்துட்டு திரும்ப வந்துட்டு பொறுமையாக அப்படி கீழே வந்துட்டு இங்கே ஏதாவது லிக்விடிட்டி விட்டு போச்சுன்னா இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு திரும்ப இப்படி பொறுமையாக மேலேயும் போகலாம். நல்லா நான் சொன்ன மாதிரி ஷார்ப்பாக வந்து இறக்கிட்டு இது வரைக்கும் வந்துட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துச்சுன்னா ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அப் அப்படி இல்லை அப்படின்னா ப்ரைஸ் வந்து பொறுமையாகவே இதை கட் பண்ணாமையே இங்கேருந்து வந்துட்டு இப்படியே பொறுமையாக அப்படி மேலே போச்சு அப்படின்ற பட்சத்தில் மேபி இங்கே போயிட்டு இன்னொரு ஹையோ ஃபார்ம் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஹை ஃபார்ம் பண்ணிட்டு கீழே வரவும் வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த இடத்தோட இல்லை இங்கே இது வரைக்கும் போயிட்டு கூட இப்படியே பொறுமையாக கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரியா? மோஸ்ட்லி வந்து நம்ம என்ன சொல்கிறது, ப்ரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி வந்து ஒரு ஒரு ஃபிசிக்கல் சென்டிமெண்ட்டை இதுபடி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம நார்மலாக ஒரு இன்வெஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். நான் ஒரு இன்வெஸ்டராக இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கோல்டு வந்து எப்போதுமே மூவ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக மூவ் உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்டு 4 இயர் 5 இயர்ஸ் மூவ்மெண்ட்டை வந்து இந்த வருஷம் அதாவது லாஸ்ட் வருஷமே வந்து கொடுத்துருச்சு. ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. கோல்டில் வந்து எதுக்காக நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக, இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? நம்ம இந்தியன்ஸ் வந்து நம்ம நகை வாங்க போகிறதுக்கு அது யூஸ் பண்ணுறது தனி விஷயம். அது அதை நான் மென்ஷன் பண்ணல. பொதுவாக வந்து ஃபாரினர்ஸ் வந்து ஒரு கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அதாவது சேஃப் ஹேவன், அதாவது ஒரு இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டாலரில் வந்து நல்ல நம்பிக்கை இல்லாமல் இருந்தது, அதனால வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கான ப்ராஃபிட்டையும் வந்து ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருச்சு. போன வருஷமே வந்து 2025 வந்து ஏகப்பட்ட நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே ப்ரைஸ் பெருசாக வந்து மூவ் ஆகும்னு எதிர்பார்க்குறது அப்படின்றது ஒரு நார்மல் பிஹேவியர் வந்து ஒரு என்ன சொல்கிறது அவ்வளோவா போகாது அப்படின்றதான் எதிர்பார்ப்பாங்க. பட் மார்க்கெட்டில் அதை தாண்டி நிறைய வந்து விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ஒரு பாலிடிக்ஸ். அது அதை வந்து நான் ஓப்பனாக சொல்ல முடியாது. அதாவது கோல்டு ப்ரைஸ் வந்து ஓவராக கொண்டு போய் ஏற்றி ஹைப் பண்ணி திடீர்னு வந்து ரொம்ப வந்து ஒரு யாரும் வாங்க முடியாத சுச்சுவேஷனை கொண்டு போயிட்டு அப்போ வந்துட்டு அதை வந்து ரொம்ப இறக்குற மாதிரி ஒரு 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 பாலிடிக்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. சரியா? இப்போதைக்கு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு அடுத்தது என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு நார்மல் பிஹேவியர் படி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த இந்த ஏரியாவுக்கு போனாலும் இன்னும் கொஞ்சம் ஹை வச்சாலுமே மேபி நம்ம இங்கேருந்து ஒரு செல் ஆகுன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் படி நம்ம எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான் கோல்டில். சரியா? ஸோ இப்போ நம்ம கரண்ட் சார்ட்டுக்கு வருவோம், கரண்ட் மூமெண்ட்டுக்கு வருவோம். கரண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்ட்ரக்சர் படி பார்த்தோம் அப்படின்னா ஓகே அதெல்லாம் டெலிட் பண்ணி விட்டுருவோம். சரியா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ப்ரைஸ் வந்து இங்கேருந்து போச்சு அப்படின்னா இந்த லிக்விடிட்டி ஆல்ரெடி எடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து லிக்விடிட்டி ஆல்ரெடி இருக்கா அப்படின்னா மேபி இந்த ப்ரைஸ் வந்து மேபி இந்த இடம் வரைக்கும் போயிட்டு திரும்ப ஒரு சின்ன ரிஜெக்ஷன் காட்டிட்டு திரும்ப அப்படி மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா? அடுத்தது எந்த வரைக்கும் போகும் அப்படின்னா இந்த ஏரியா வரைக்கும் மேபி போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. சரியா? ஸோ ஒரு ஏரியாவிலையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ரூல்ஸ் படி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், வீடியோ போட்டிருப்பேன். இப்போ 4 ஹவர் அப்படின்னா இப்போ கடைசி 4 ஹவரை தாண்டி மேலே போயிடுச்சு. ஸோ வந்து நம்ம இந்த கேண்டிலை மார்க் பண்ண முடியாது. சரியா? ஸோ இப்போ இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு நெக்ஸ்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு விக் வச்சுட்டு இந்த கேண்டிலுக்குள்ளேயே பாடி க்ளோஸ் ஆகுது அப்படின்னா மேபி இங்கே வந்து ஒரு செல் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கேருந்து மேலே போகுதுன்னா பை பண்ணலாம். இந்த இடம் வந்ததுன்னா ஸ்டாப் லாஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம என்ட்ரி மெத்தட் நான் நிறைய போட்டிருக்கேன், நீங்கள் அதில் போயிட்டு பாருங்கள் எப்படி என்ட்ரி ஆகணும்னு சொல்லிட்டு. நான் அதில் ஜஸ்ட் ஒரு அனலைஸ் மட்டும் பண்ணுறேன். ஓவராலாக என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அனலைஸ் மட்டும் போடுறேன். என்ட்ரி மெத்தடை நான் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். சரியா? அடுத்து வந்து 1 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா 1 ஹவரில் ஒரு கிளியரான பை மூமெண்டம் காட்டல. சரியா? நிறைய வந்து ஒரு எப்போ வேணுனாலும் திரும்ப வந்து ஒரு பையர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு சிக்னல் காட்டலை. இங்கே பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து திரும்ப என்டர் ஆகிட்டு இருக்காங்க. மீறி பையர்ஸ் வந்து ரொம்ப பொறுமையாக தான் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து எப்போ வேணாலும் ப்ரைஸ் வந்து மேபி பொறுமையாக அப்படி கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சரியா? பட் வந்து இன்றைக்கி நைட்டு நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நைட்டு இன்ஸ்டியூஷனோட மூவ்மெண்ட்டும் வந்து நிறைய இருக்கும். ஸோ அவங்க வந்து ஆர்டர்ஸ் வந்து நிறைய வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நிறைய சேஞ்ச் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் வந்து மேபி லிக்விடிட்டி வந்து என்ன சொல்கிறது வலாட்டிலிட்டி வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. ப்ரைஸ் வந்து மேலே போச்சு அப்படின்னா இப்படியே ஸ்லோவாக வந்து மேலே போச்சு அப்படின்னா மேபி நான் சொன்ன மாதிரி இதில் ஒரு லிக்விடிட்டி. சரியா? அதுக்கு மேலே அதில் ஒரு லிக்விடிட்டி எடுக்க வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். இல்லைனா அப்படி பொறுமையாக சோப்பியாக தான் மார்க்கெட்டு மூவ் ஆகிட்டு இருக்கும். சரியா? இது இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு லிக்விடிட்டி இருக்குது,
இங்கே ஒரு லிக்விடிட்டி இருக்குது. ஸோ ப்ரைஸை நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அப்படி பொறுமையாக அப்படி மேலே போச்சுன்னா கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன் காட்டும். இந்த ரிஜெக்ஷனை வேணால் ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி இல்லை இங்கேருந்து திரும்ப என்ட்ரி ஆச்சு அப்படின்னா, திரும்ப பை ஆச்சு அப்படின்னா இது வரைக்கும் போகலான்னு எதிர்பார்க்கலாம். இதை மட்டும் பார்த்து கரெக்டாக எஸ்எல் போட்டு அந்த லிக்விடிட்டி முடிஞ்ச பிறகு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, சரியா, ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா அப்படின்னா என்ன வேணும்னா ஒன்றும் இல்லை. இப்போ இதுதான் ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறது. ஏதாவது இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. இதெல்லாம் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து என்ன நடக்குது, மூவ்மெண்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேண்டில் கன்ஃபர்மேஷன் பண்ணணும். அப்புறம் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர். நமக்கு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னா, ஒரு சின்ன டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இங்கேருந்து செல் ஆக போகுது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு 1 மினிட்ல வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்கும், திரும்ப மேலே போகும், திரும்ப இதை உடச்சி கீழே வரும், திரும்ப இப்படி ஒரு இந்த இதை உடச்சிட்டு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு திரும்ப மேலே போயிட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி பொறுமையாக கீழே வரும். இது 1 ஹவரில் நடக்கும், அடுத்த 5 மினிட்ஸில் நடக்கும், அடுத்து 15 மினிட்ஸில் நடக்கும். ஸோ நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் அட்லீஸ்ட் வந்து 50 மினிட்ஸில் இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் கீழே வந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து ஒரு 50%, இப்போ இங்கேருந்து எவ்வளோ தூரம் போதோ அதில் ஒரு 50% வரைக்கும் நம்ம டார்கெட் டேக் ப்ராஃபிட்டை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். சரியா? அப்படி இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் நடக்கல அப்படின்னா நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான். நம்ம அந்த ட்ரேட் எடுக்கக்கூடாது. அது வந்து எப்போ வேணாலும் கீழாகிற மாதிரி போயிட்டு திரும்ப மேலே போயிடும். சரியா? பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் என்ன, எப்படி என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன். நீ அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? ஓகே கேஸ், எல்லோரும் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை வெயிட் பண்ணுங்கள், மண்டே வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துட்டு நான் மண்டே வந்து வீடியோ போட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு டியூஸ்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம் என்னன்றதை நம்ம ஸ்ட்ரக்சர் அனலைசிஸ் படி கரெக்டாக பார்த்து ட்ரேட் எடுங்க. சரியா? ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லபடியாக ட்ரேட் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.